தினமொரு வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். விளக்கம். ஒழுக்கங்களுக்கும் உயர் பண்புகளுக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்விற்கும் வாய்ப்பே இல்லை என்பது போன்றே இன்றைய நவீன சமுதாய சூழ்நிலைகள் உள்ளன. ஆயினும் ஒழுக்கம், உயர் பண்பு, விதிமுறைகள், கட்டுப்பாடு ஆகியவைகளை அலட்சியம் செய்துவிட்டு எல்லோரையும் போல மனம் போனபடி வாழ்வோம் என்றால் அந்த வாழ்வு ஒருபோதும் நல்வாழ்வாய் இராது. அந்த வாழ்வு இன்று இன்பமாய் இருந்தாலும் நாளைக்கு காணப்போவது தாங்கொண்ணா துன்பங்கள் தான். டிவியும் இன்டர்நெட்டும் சினிமாவும் மொபைல் போனும் கவர்ச்சியான சமுதாய காட்சிகளும் விதவிதமாக இச்சைகளுக்கு இன்பம் தரும் கேளிக்கைகளும் அதிக காந்த சக்தியோடு இழுக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி என்னால் பரிசுத்தமாக வாழ இயலும்? எப்படி என்னால் மட்டும் ஒழுக்கமாக வாழ முடியும்? நான் மட்டும் எப்படி வேறுபட்டு நிற்க இயலும் என்ற கேள்விகள் இளைஞர்களால் அதிகமாக கேட்கப்படுகிறது. கடுமையாக குளிர் அடிக்கிறதே, நான் எப்படி நடுங்காமல் இருக்க முடியும்? அனல் பறக்கும் வெம்மையில் நான் வேகாமல் இருக்க இயலுமா? பெரும் மழை பெய்கிறதே, நான் நனையாமல் இருக்க இயலுமா என்றெல்லாம் கூட சூழ்நிலைகளின் நடுவில் நாம் கேள்வி எழுப்ப இயலும். ஆனால் நாம் குளிரில் நடுங்கிக் கொண்டும், மழையில் நனைந்து கொண்டும், வெயிலில் வெந்து கொண்டுமா வாழ்கின்றோம்? இயற்கை சூழ்நிலைகள் எதிராக வரும்போது நம்மை காத்துக்கொள்ள எத்தனை நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். காற்றில் மாசு, உணவில் மாசு, தண்ணீரில் மாசு என எங்கும் மாசு பரவிவிட்டது. ஆயினும் நாம் நம் சரீரம் மாசுபடாதிருக்க மருத்துவ ரீதியாக எத்தனையோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். அப்படியானால் ஒழுக்கக்கேடுகள் பெருகி போன சமுதாய சூழலை சுட்டிக்காட்டி நாமும் ஒழுக்கம் இழந்து உலகத்தின் பாதையில் போவதை நியாயப்படுத்துவதால் நன்மை வருமா? யோசேப்பிற்கு உயர்ந்த தரிசனம் தந்த கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உயர்ந்த தரிசனங்களை தருகின்றாரே. யோசேப்போடு இருந்தவர்கள் அவருடைய தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்களோடு இருந்து நடத்த ஆயத்தமாய் இருக்கின்றாரே. தேவ பிரசன்னம் நம்மை பின்தொடரும் போதும், தேவனுடைய உயர்ந்த தரிசனத்தை நோக்கி செல்லும் போதும் மொபைல் போன், இன்டர்நெட், டிவி, கவர்ச்சியான உலக காட்சி எதுவுமே நம்மை வழி தவறி போக செய்ய இயலாது. இயேசு நமக்கு சொன்னது போல நாம் பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் வாழ முன்வரும் போது அவர் நம்மோடு இருப்பார், நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பார். பாவம் நிறைந்த இந்த பூமியில் நாம் கரைபடாமல் வாழ்ந்து வெற்றி பெற இயலும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.